மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். விக்ரமோட வீட்டுல கடைசியா கல்யாணம் ஆகாம இருக்கக்கூடியது அக்ஷயா மட்டும்தான். அவங்களுக்கும் நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சுட்டா தன்னோட கடமைகள் எல்லாமுமே நல்லபடியா முடிஞ்சிடும் அப்படின்னு கௌரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி அக்ஷயாவோட கல்யாண ஏற்பாடுகள் இனியாவோட தலைமையில பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அக்ஷயா பிரெக்னெண்டா இருக்காங்க, அதை அபார்ஷன் பண்ணியே ஆகணும். சோ வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம யாருக்கும் தெரியாம முடிச்சாகணும் அப்படின்னு இனியா ரொம்பவே உறுதியா இருக்காங்க. அக்ஷயாவோட கர்ப்பத்தை கலைக்கிறதுக்காக இனியா அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆனா தன்னோட பேர்ல தான் அந்த கருக்கலைப்பை செய்ய சொல்றாங்க. பின்னாடி பிரச்சனை வந்தா கூட எப்படியாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற முடிவுல உறுதியா இருக்காங்க இனியா. அதே ஹாஸ்பிட்டலுக்கு சூர்யாவோட அம்மாவும் செக்கப்காக வந்திருக்காங்க. ஒரு பக்கம் ஆபரேஷன் தியேட்டர்ல அக்ஷயாவுக்கான ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய நர்ஸ் இனியா அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிட உடனே சூர்யாவோட அம்மா இனியாவை பாத்துடுறாங்க. அவங்கள பார்த்ததுமே இனியாவுக்கு பயங்கரமான ஷாக்கு. என்ன சொல்லி சமாளிக்க போறோம் அப்படின்னு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க இனியா. இனியாவுக்காக ஆசையா அழகான தங்க கொலுசு வாங்கிட்டு வந்திருக்காரு விக்ரம். அதை பார்த்த உடனே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க இனியா. சர்ப்ரைஸ் பண்றதுக்கு விக்ரம்க்கு சொல்லி கொடுக்கவா வேணும், அந்த அளவுக்கு இனியாவை சர்ப்ரைஸ் பண்றாரு. அந்த கொலுச இனியாவுக்கு மாட்டியும் விடுறாரு. தன்னோட காதல் கணவர் தனக்கு இப்படியெல்லாம் சர்ப்ரைஸ் பண்றாரே அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டு சந்தோஷத்தோட உச்சிக்கே போறாங்க இனியா. அடுத்ததா இன்னொரு பக்கம் யாழினி இனியா அவங்க மாமியார் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கும்போது அந்த சந்தோஷமான நேரத்தை ஸ்பாயில் பண்ற மாதிரி அமுதவல்லி என்ன டாபிக் எடுக்கிறாங்கன்னா, உங்களோட வம்சத்துக்கே குழந்தை கொடுக்கக்கூடிய தகுதி இல்லை அப்படின்னு பேச இனியாவுக்கு பயங்கரமான கோபம் வருது. தன்னோட அக்காவையும் சரி தன்னையும் சரி இந்த அளவுக்கு இழிவா பேசிட்டாங்க அப்படின்னு அமுதவல்லியை அடிக்கிறதுக்காக இனியா கை ஓங்குறாங்க. யாழினிய பத்தியும் இனியாவை பத்தியும் அமுதவல்லி பேசினது விக்ரமோட காதுக்கு போக வீட்டுல என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிற முழு விவரத்தை விக்ரம் இனியா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. யார பார்த்து இப்படி ஒரு வார்த்தையெல்லாம் சொல்றீங்க, அவங்கள பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு விக்ரம் சும்மா லெஃப்ட் ரைட் வாங்குறாரு அமுதவல்லிய. அது மட்டும் இல்லாம இனியாவை பத்தி ஒருத்தர் சொல்லிட்டாவே விக்ரமுக்கு செம்ம கோபம் வரும். அது மட்டும் இல்லாம அவங்க வம்சத்துக்கே குழந்தைய கொடுக்கக்கூடிய பாக்கியம் இல்ல அப்படி இப்படின்னு பேசினா விக்ரம் சும்மா இருப்பாரா? உடனே அமுதவல்லிய பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு அப்படியே கிளம்புங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. இதுதான் சாக்கு அப்படின்னு கௌரியும் அமுதவல்லியோட லக்கேஜை கொண்டு வந்து நானே கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. அக்ஷயாவோட கல்யாணத்துக்காக நகை எடுக்க போயிருக்கும் போது அப்போதான் தெரிய வருது நகைக்கடையில இருக்கக்கூடிய ஆளு அக்ஷயாவை ஏமாத்தினவருன்னு. அவரு அக்ஷயா கிட்டையும் சரி இனியா கிட்டையும் சரி ரொம்பவே கோவமா பிளாக்மெயில் பண்ற மாதிரி தான் பேசுறாரு. ஒன்னு நான் செய்யற இதுக்கு ஓகே சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா உங்க குடும்பம் மொத்தமும் பாய்சன் சாப்பிட்டுட்டு இறக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்ல ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க அக்ஷயாவும் இனியாவும். இன்னொரு பக்கம் விக்ரமோட வீட்டுக்கு விக்ரமால பாதிக்கப்பட்ட அந்த ஒரு பர்சனோட அரசியல்வாதி அப்பாவும் போலீஸும் வராங்க. அந்த போலீஸ் என்ன சொல்றாருன்னா, நாங்க தேடிக்கிட்டு இருக்க விக்ரம் உங்களோட ஹஸ்பண்ட் தானா அப்படின்னு சொல்ல எங்க விக்ரம் செஞ்சது எல்லாருக்கும் தெரிய வந்துடுமோ அப்படின்னு பயப்படுறாங்க இனியா. இன்னொரு பக்கம் கௌரி ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க. இவங்க யாரு என்ன எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு இனியா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு, விக்ரம தேடி வந்த அவங்க விக்ரம் மேல ஆக்ஷன் எடுத்தாங்களா, அக்ஷயாவுக்கு நல்லபடியா சூர்யா கூட மேரேஜ் நடந்ததா, இத பத்தி எல்லாம் வரக்கூடிய எபிசோட்ல பார்க்கலாம். போலீஸ்ல சரண்டர் ஆகி என் அப்பாவை வெளியே கொண்டு வரணும், இல்லனா உன் மாமியார் மாமனார் தோ நிக்கிறான செல்லக்குட்டி எல்லாரும் விஷத்தை குடிச்சோம் சாகதான் போறாங்க. சொல்றத கேளுங்க, இவங்க யாரு எதுக்கு வந்திருக்காங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. மேடம் இது உங்க வீடு தானே? அப்ப நாங்க தேடுற விக்ரம் உங்க ஹஸ்பண்ட். தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.